நிமிஷத்தில் வந்துடுவேன். சூப்பராக போகும். ரொம்ப அனுபவம். 10 நிமிஷம் தான். இந்த ஒரு படம் பார்த்துருக்கீங்க, சந்திரமுகின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? சும்மா ஒரு இதுக்காக, ஒன்று படத்துக்கு போயிடாதீங்க, அந்த காட்சிக்காக. அங்கே ஒரு படம் வரைஞ்சிருக்கும், ஒரு பெண் படம் வரைஞ்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் யார்? சந்திரமுகி. இங்கே ஒரு பெண் வரும், நைட் 2 ராத்திரியில் வந்து இப்படி பார்க்கும், பார்த்துருக்கீங்களா? அங்கேருந்து அப்படியே ஒரு வேவ் வரும். எங்கேருந்து? படத்துலேருந்து யார்கிட்ட வரும்? இந்த பொண்ணுக்கு வரும். வருமா இல்லையா? அதுதான் தன்னை தரிசித்தல். அந்த அருளாலே ஆன்மா என்ன பண்ணா? தன்னை தரிசித்தல். இங்கிருந்து திரும்பி ஒண்ணு போகுமா? இங்க அருளை தரிசித்தல். என்னது? அருளை தரிசித்தல். திருப்பி அங்கிருந்து என்ன வருமா? இங்க வருமா? அருளாய் நிற்றல். என்னது? அருளாய். அப்புறம் இங்க இருந்து அங்க ஒண்ணு போகுமா? பேரொளி எழுதல். என்னது? அப்புறம் 2 ஒண்ணா மெர்ஜ் ஆயிடுமா? அப்புறம் என்னவா மாறிடும்? முழுசா முழு சந்திரமுகியா மாறிடுமா இல்லையா? அதே மாதிரி நம்மளும் முழு சிவமா மாறிடும். அதுதான் என்ன சொல்றாரு? ஏலான் உட்பா அருளை தன்னை தரிசித்தல். என்னது? தன்னை தரிசித்தல். அப்படியே எழுதிக்கங்க. 7, 8, 9, 10, 11 வரைக்கும் எழுதிக்கங்க. இந்த வரைக்கும் அப்படி போட்டுங்க. 7, 8, 9, 10 அப்படி கீழே மட்டும் கேப் போட்டுங்க. 7 ஆன்மா தன்னை தரிசித்தல், 8 அருளை தரிசித்தல். ரைட்டா சிவா? 9 அருளாய் நிற்றல், 10 பேரொளி எழுதல். சுகப்பிரபை பேரொளி எழுதல். 11 பரமசுகம் ஆனந்தமயம். மாணிக்க வாசகர் சொல்லுவார் ஆனந்த அதீதம். அண்ணன் சொல்லுவாரு ஆனந்த அதீதம் உச்சம். ஸோ நான் ஒன்று கேட்குறேன்னு சொல்லுங்களேன். ஒரு மண் பானை. என்னது? மண் பானை. அதில் 5 ஓட்டை. எத்தனை ஓட்டை? 5 ஓட்டை. அதில் தண்ணி பிடிக்கணும். எப்படி பிடிப்பீங்க சிவா? மண்பானை 5 ஓட்டை, அதில் தண்ணி முழுசா பிடிக்கணும். எப்படி பிடிப்பீங்க? என்ன சொல்ல வரீங்க? என்ன பண்ணிடணுமா? தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடணுமா? அதே மாதிரி பேரொழியோடு நான் என்ன ஆயிடுவேனா? 1000 ஓட்டா இருந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. என்ன ஆயிடுவேன் சொல்லுங்க? 5 இலக்கணத்தை அப்படி வரிசையா சொல்லுங்க. அப்படி நான் சொன்னேன். 7 என்னது?